வணக்கம் காவேரியன்ஸ், வெல்கம் பேக் டு ஒன் மோர் லைவ் ஸ்ட்ரீமிங். எப்பொழுதுமே ஃப்ரைடே 3:30 வந்து லைவ் ஸ்ட்ரீம் உண்டு. ஸோ அதர் தொடர்ச்சியாக இன்றைக்கும் ஒரு லைவ் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லணும். இன்றைக்கி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, ஷேர் மார்க்கெட் வந்து ஹெவியாக வந்து குறைஞ்சிருச்சு, நியர்லி அபவுட் 140 பாயிண்ட்ஸு. ஆனால் அதோட முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ருப்பி வந்து பயங்கரமாக டிப்ரிஷியேட் ஆகிடுது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் 89 கிராஸ் ஆகிடுது. இன்ஃபேக்ட் 89.48 வரைக்கும் போய் இப்போ 89.30 அது மாதிரி கோட்டாயிட்ருக்கு. ஸோ இன்ஃபேக்ட் இந்த அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா, இந்த ஏஐ கம்பெனி இருக்குது பாருங்கள், இந்த NVIDIA. இன்ஃபேக்ட் அவங்க நல்ல ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நியர்லி அபவுட் $57 பில்லியன் ரெவென்யூ, அதில் 31 பில்லியன் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். ஸோ ஃபினாமினலாக க்ரோ பண்ணியிருக்காங்க. 62% கம்பேர்ட் டு த லாஸ்ட் இயர் அண்டு நியர்லி 22% க்ரோத் கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் குவார்ட்டர் அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்படி இருந்தும் பாருங்கள், இந்தியன் ஷேர் மார்க்கெட் நெகட்டிவாக தான். நேற்று வந்து பாசிட்டிவாக மூவ் ஆச்சு அண்ட் ஆல்மோஸ்ட் டச் த டாப் லெவல் ஆக்சுவலாக இண்டெக்ஸ். இன்றைக்கி வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஐ திங்க் ப்ராஃபிட் புக்கிங் நினைக்கிறேன், ஹெவியாக ப்ராஃபிட் புக்கிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஆகணும். அண்டு ஓகே, இது வந்து எக்ஸ்பெக்டட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துட்டு தான் இருக்கும். இன்றைக்கி கூட நான் 2 இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கை பற்றி பேசலாம் அப்படின்னு நினச்சேன். நான் ஒன்று வந்து ரீட் பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சேன். அனதர் திங் வந்து ஹாஸ்பிட்டல் செக்டர்ஸ். ஏன் வந்து ஹாஸ்பிட்டல் செக்டர் அடிக்கடி நான் பேசுகிறேன் அப்படின்னா, இதில் தான் இந்த ஃப்யூச்சரே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து அதிலேயே செலக்டிவாக நீங்கள் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சிச்சுவேஷன்லையும் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். நான் ஏற்கனவே ஏதாவது ஹாஸ்பிட்டல் பற்றி போட்டேன், அரௌண்ட் 350 அது மாதிரி போட்டு தான் இன்றைக்கி about 800 அது மாதிரி கோட்டாயிட்ருக்கு. ஈவன் நாராயணா ஹிருதாலயா பற்றி கூட ரெகுலராக சொல்லிகிட்டே இருந்தேன். அரௌண்ட் 1300 1400 அந்த மாதிரி இருக்க டைமில் கூட நிறைய வீடியோ இதை பற்றி போட்டோம். நம்ம இன்றைக்கி வந்து 2100 டச் ஆகிடுதுங்க. அண்டு மேபி ஒரு ஸ்மால் கரெக்ஷன் இருந்திருக்கும் இன்றைக்கி. அண்ட் நான் மார்னிங் பார்த்த ரேட்டை சொல்கிறேன் நான். ஸோ இட்ஸ் இந்த ஹாஸ்பிட்டல் செக்டர்ஸில் நிறைய பேர் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு நிறைய இம்பார்ட்டன்ட் அனலிஸ்ட்டு கூட இதை வந்து இந்த செக்டார் வந்து மஸ்ட் பி ஃபோக்கஸ்ட் ஆன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இண்டிவிஜுவலாக அதுலேயே பெஸ்ட்டு கம்பெனி என்னன்னு பார்த்து சூஸ் பண்ணோம், அதுதான் முக்கியமானது. அண்ட் ரீட் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரீட் வந்து ஆஸ் கேச்சிங் அப் அப்படின்னு சொல்லலாம். இந்த தீம் வந்து த்ரூஅவுட் வந்து இப்போ எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா பிகாஸ் ஆஃப் த 2 இம்பார்ட்டன்ட் திங். ஒன்று வந்து ஒரு ரிட்டர்ன் கிடைக்கிது எவ்ரி 3 months, ஏன்னா அது மேண்டேட்ரி. செபியோட ரூல் படி 90% வந்து எஸ்பிவி லெவலில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஆகணும் டு த யூனிட் ஹோல்டர்ஸ். ஸோ அதனால் வந்து இட்ஸ் அ குட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லணும். எஸ்பிவி லெவலில் இல்லை, ரீட் லெவலில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஆகணும். அண்டு ஆஃப்டர் மீட்டிங் ஆல் த எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எல்லாமே போனோன்னே அதே சமயத்தில் ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும். அண்டு என்ன அப்ரிசியேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது கேபிட்டல் அப்ரிசியேஷன். ஆனால் ப்ரொவைடட் நீங்கள் ரைட் ப்ரைஸில் வாங்கிடணும். எப்படி ரைட் ப்ரைஸை சூஸ் பண்ணோம் அப்படின்னா, சிம்பிள் டெக்னிக்கு. தட் நெட் அசெட் வேல்யூ இருக்குது பாருங்கள், அது வந்து ஒன்ஸ் இன் 6 months தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஏன்னா இட்ஸ் நாட் மேண்டேட்ரி எவ்ரி குவார்ட்டரில். ஏன்னா ப்ராப்பர்ட்டி வேலையை வந்து நீங்கள் ஒவ்வொரு டேயும் போய் பார்க்க முடியாது. இட்ஸ் நாட் லைக் எ ஷேர். ஸோ நேச்சுரலி ஒன்ஸ் இன் ஒரு பீரியாடிக் இன்டர்வலில் தான் செக் பண்ண முடியும். ஸோ அவங்களுடைய நெட் அசெட் வேல்யூ அந்த மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் கம்பெனியும் பார்க்கணும். அண்டு சப்போஸ் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து லோவராக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நெட் ப்ரைஸ் அதுதான் என்ட்ரி லெவல். ஸோ அந்த யார்ட் ஸ்டிக்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து செக்இன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ரேட்டில் அண்டு ரொம்ப நாள் வச்சிட்ருக்கணும். நீங்கள் வந்து இன்றைக்கி வாங்கினேன் ஒரு 6 monthsல விற்றேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த எக்ஸப்ட் அந்த ரெகுலர் ரிட்டர்னை தவிர வேறு எதுவும் கிடைக்காது. மொரோவர் திஸ் கான்செப்ட் இப்போ தான் வேரூனிட்டு இந்தியாவில் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மொரோவர் இவங்கெல்லாம் வந்து க்ரோ பண்ணிகிட்டே இருக்காங்க. நிறைய ஹியூஜ் அசெட்ஸ் வந்து இந்தியாவில் வந்து ரீட்டில் அண்டர் ரீட் கொண்டாடலாம்.
ஸோ இப்போ தான் அந்த கான்செப்டே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும்போது அப்போ நேச்சுரலி இதுக்கெலாம் ஒரு நல்ல க்ரோத் இருக்கும்ல. ஸோ இந்தியா வந்து க்ரோயிங் எக்கானமி அண்ட் இந்த மாதிரி நியூ கான்செப்டுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதனால் பாருங்கள், நியர்லி அபவுட் இப்போ கூட ரீசெண்டாக வந்து ஒரு ரீட் லிஸ்ட் ஆச்சு. அப்புறமேலு ஒரு 4 ரீட் இன்றைக்கி கூட அது இப்போ ஒரு வீடியோ வருது, போத் ரீட்டும் அண்டு இந்த ஹாஸ்பிட்டல் செக்டார்ஸும் கவர் பண்ணி. ஸோ அது கூட போய் பார்த்து பயனடைஞ்சிக்கோங்க. ஸோ வித் தட் இன்ட்ரொடக்ஷன் இப்போ நிறைய கொஸ்டின்ஸ் வந்துடுச்சு, நம்ம போய் பார்க்கலாம் ஒன்று ஒன்றா. ரோலெக்ஸ் ரிங்ஸை பற்றி கேட்டிருக்காரு நம்ம கிவின்கிறவர். அவர் வந்து இந்த ரோலெக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப கரெக்டாகிடுது. ஏன்னா பேசிக்லி பார்த்திங்கன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த லெவலுக்கு இல்லை. க்ரோத் வந்து அந்த இல்லை, அபவுட் 10-11% தான் இருக்குது. அண்டு ஸ்டேபிளாக அதே லெவலில் தான் இன்கம் இருக்கிறனாலேயும் ஒரு கொஸ்டினாக இருக்கலாம். அண்டு பட் ஆனால் இந்த கம்பெனியை நான் டீப் டைவ் பண்ணதில்லை. பட் ஒரு ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் பார்த்தா என்ன சொல்ல முடியுமோ அதை வச்சு தான் சொல்கிறேன் நான். மேபி ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிச்சின்னா இந்த ரோலெக்ஸ் ரிங்ஸை பற்றி நான் எக்ஸாமின் பண்ணுறேன். மியர் வேல்யூவேஷன் மட்டும் முக்கியம் கிடையாது. பட் இவங்களுக்கு ரோலெக்ஸ் ரிங்ஸில் வந்து இன்னொரு இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களுடைய சேல் இன் ஃபாரின் கண்ட்ரிஸ் ரொம்ப ஹையாக இருக்குது. இந்தியன் ஆட்டோ இண்டஸ்ட்ரி ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்கோம், பண்ணவும் செய்யும். பட் ஆனால் இதே இது வந்து அமெரிக்காவோ இல்லாட்டா யூரோப்போ நம்ம சொல்ல முடியாது. அங்கெல்லாம் வந்து ரிசெஷன் இருக்கிறனால இந்த ஆட்டோ இண்டஸ்ட்ரி அவ்வளோ நல்லா பண்ணலை. அண்ட் மோரோவர் இது சைனீஸோட டாமினேஷன் நிறைய இடத்துல இருக்கிறனாலையும் இங்கே பர்ஃபார்மன்ஸ் இல்லை. அதனால் பெட்டர் இந்தியன் ஃபோக்கஸ்டாக இருந்தால் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் நல்லா பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இவங்களுடைய நியர்லி அபவுட் 50% ஆஃப் த சேல்ஸ் வந்து ஃபாரினில் தான் நடக்குது. ஸோ அதனால் இந்த ஃபேக்டரை வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. லோ பிஇங்கிறதுக்காக அதை வந்து நம்ம வாங்க முடியாது. அப்புறமேல வந்து எக்ஸிகாம் டெலிசிஸ்டம் யுவர் வியூ அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ லேட்டஸ்ட்டாக நான் பார்க்கல, நான் பார்த்துட்டு சொல்கிறேன் டெஃபினட்டாக அதை பற்றி. அட்டு ஷுவர் பி 46 எக்ஸிகாம் பற்றி கேட்டிருக்காரு. ஸோ அதை நான் லேட்டஸ்ட் ரிசல்ட்ஸை பார்க்கல, டெஃபினட்டாக அது பார்க்கணும். ஒரு இம்பார்ட்டன்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லுவேன் நான். அப்புறம் சதீஷ்குமார் 8578லேருந்து கொடுத்துருக்காரு மெசேஜ். கேன் வி கன்சிடர் சல்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பிரகாஷ் பைப்ஸ்? அதை நான் மேக் அ நோட் ஆஃப் இட். இந்த 2 கம்பெனியும் நான் பார்த்ததே இல்லை, கவனிச்சதே இல்லை. ஸோ அதனால் இது 2ஐயும் நான் பார்க்குறேன் நான். ப்ளூ ஜெட் ஹெல்த் கேர் யோர் வியூ குருஜி அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ ப்ளூ ஜெட் வந்து அபவுட் 18-20% வந்து அவங்க வந்து சிடிஎம்ஓ பிஸ்னஸில் இருக்காங்க. அதுவும் அந்த இன்டர்மீடியேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்டர்மீடியேட். எதுக்கு அப்படின்றது இந்த இமேஜிங், இந்த நீங்கள் சிடி ஸ்கேனோ இல்லாட்டா எம்ஆர்ஐ அந்த மாதிரி எடுக்கும்போது இதை இன்ஜெக்ட் ஒரு ஃப்ளூயிட் அந்த கான்ட்ராஸ்ட்டுக்காக. அப்போ வந்து அதிலோட வேணுங்கிற இன்டர்மீடியேட்டு இவங்க சப்ளை பண்ணுறதுனால அந்த இன்னோவேஷன் பண்ணுற கம்பெனியோடு இவங்க அசோசியேட் பண்ணிகிட்ருக்கனால அண்டு இவங்க வந்து அதுக்கு தகுந்தாப்பில் அப்ரூவ்டு ஃபெசிலிட்டி இந்தியாவில் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குது. சிடிஓ பிஸ்னஸ் வந்து இந்த ட்ரம்ப் டேரிஃபில் அஃபெக்ட் ஆகலை. ஸோ அதனால் அந்த சிடிஎம்ஓ கேட்டகரியில் நம்ம சொன்னோம், அந்த ப்ளூ ஜெட்டும் ஒரு இம்பார்ட்டன்ட் கம்பெனி டு பி வாட்ச்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நம்ம. அண்ட் மோரோவர் இட்ஸ் அ டெட் ஃப்ரீ கம்பெனி ஆல்சோ. ஸோ இதெல்லாம் இந்த ஃபேக்ட்லாம் இருக்கிறனால இதை பற்றி சொன்னோம். இப்போ கொஞ்சம் கரெக்டாக இருக்குது, ஏன்னா ப்ரொமோட்டர்ஸே சம் ஷேர்ஸை வேறு விற்றுருக்காங்க வேறு ஐ திங்க். அண்டு ஸோ இதனால் வந்து ஒரு செட்பேக் இருக்குது. நான் Q2 இந்த ரிசல்ட்ஸ் நான் பார்க்கல, பார்த்துட்டு நான் சொல்கிறேன் நான். சதீஷ்குமார், அப்புறமேல ப்ளூ ஜெட்டு, அப்புறமேல ரெட் ரோஸ் 14373. Hi sir, I have Peter from Trichy.
கேன் ஐ ஆவரேஜ் ப்ரோட்டீன் governance now at a current price? சரி, இதெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட். ஏன்னா ப்ரோட்டீன் கூட என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து இட்ஸ் அன் அசட் லைட் கம்பெனி. ஏன் வந்து இதை சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இந்த அசட் லைட் கம்பெனியாக இருக்கிறனால அண்டு நிறைய பேர் ஷேர் மார்க்கெட் உள்ளே வந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு நிறைய சர்வீஸ் பண்ண வேண்டியது இருக்குது. எதர் அந்த கவர்னன்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டா அதர் என்பிஎஸ் சர்வீஸ் அந்த மாதிரி இருக்கட்டும், எல்லாத்துக்குமே சம் கைண்ட் ஆஃப் சர்வீஸ் தேவைப்படுது. அண்டு அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற இந்த மாதிரி கம்பெனிஸுக்கு ரெவென்யூ வந்து ஸ்டெடி ரிட்டர்னாக வந்துக்கிட்டே இருக்கும். எதர் ஆனுவலாக இருக்கலாம், இல்லாட்டா என்ட்ரி ஃபீஸாக இருக்கலாம், அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸை க்ரோ ஆக தான் செய்யும் டெஃபினட்டாக. ஸோ அந்த பேசிஸில் நான் இதெல்லாம் செலக்ட் பண்ணேன். இட்ஸ் ஒன் ஏரியா வந்து டு பி வாட்ச்ட் அப்படின்ட்டு. அதனால் ஆவரேஜ் பண்ணுறதா இல்லையாங்கிறதுலாம் அவங்க இண்டிவிஜுவல் டிஸ்க்ரிஷன் தான். பட் என்னுடைய இது என்னென்னா, இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும் நம்ம. அப்புறமேல ரெட் ரோஸ் 1437 அதே இதுலேருந்து தான் கேட்டிருக்காரு. ஐ ஹாவ் நவ் அட் அ ப்ரைஸ் ஆஃப் 1300 அப்படின்னு போட்டிருக்காரு. சரி, அதே தான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். சுதீப் ஐபிஓ பற்றி சொல்லுங்கள். சுதீப் ஃபார்மாவில் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அதாவது எப்பொழுதுமே இந்த கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன் இருக்குல்ல, அது எப்பொழுதுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இபிட்டாவோடு அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அட்லீஸ்ட் 70% அது இருக்கணும். பட் ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 26% தான் இருக்குது ஆவரேஜ் இந்த பாஸ்ட் 3 years. அதனால் என்ன ஆகுதுன்னா, இவங்க கலெக்ஷன் வந்து ரொம்ப புவராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிடலாம். அண்டு இன்வென்ட்ரி வந்து பைலப் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சேல்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் மியர் சேல்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு அதை கலெக்ஷன் பண்ணாமல் இருந்தால் என்ன ஆகும், ப்ராப்ளம் வரும். அதனால் கஸ்டமர்ஸ்லேருந்து வர்றதுக்கு வந்து ரொம்ப டிலே ஆகிட்டுருக்கு அப்படின்னு வேறு சொல்லியிருக்காங்க வேறு. அண்ட் மொரோவர் இவங்க இருக்கிற பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா எக்ஸிபியன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தெர் இஸ் அந்த இப்போ வந்து ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட் பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். அண்ட் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பார்த்தா கீ ஸ்டார்டிங் மெட்டீரியல், தென் இன்டர்மீடியேட், அட்வான்ஸ் இன்டர்மீடியேட், தென் வந்து யூ மேனுஃபேக்சர் ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட். அதுதான் கீ மெட்டீரியல். அந்த மாலிக்யூல் தான் உங்களுக்கு வந்து அந்த க்யூர்லாம் கொடுக்குற மாலிக்யூல் அந்த இதுதான். அண்டு அதான் டார்கெட்டட் சிந்தட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லணும். அண்டு இந்த மெட்டீரியலோட அப்படியே கொடுத்துட முடியாது பேஷண்ட்ஸுக்கு. ஸோ அதை வந்து ப்ராப்பராக வந்து அது மேபி ரொம்ப கசக்கும், இல்லாட்டா வந்து அதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண முடியாது. அப்படியே நீங்கள் அட்மாஸ்ஃபியரில் வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து ஆக்சிடைஸ் ஆகிடும், இல்லாட்டா அது கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ அதனால் அதோட சம் எலமெண்ட் ஆட் பண்ணுவாங்க கால்ட் அஸ் அ எக்ஸிபியன்ட். அது வந்து நான் ரியாக்டிவ் சப்ஸ்டன்ஸு. அதுதான் இந்த கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இன் ஃப்யூச்சரில் கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பேட்ரி, இந்த எலக்ட்ரோலைட் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி கம்பனண்ட் கூட பண்ண போகிறேன் அப்படின்னு ஃப்யூச்சரில் சொல்லியிருக்காங்க. பட் இப்போ பார்த்திங்கன்னா ஃபார்மசூட்டிக்கல்ஸ் அண்டு அதர் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸில் தான் இவங்க பேஸில் இருக்காங்க. பட் பிக்கஸ்ட் நெகட்டிவ் ஃபார் திஸ் கம்பெனி இஸ் ஒரே ஒரு இதுதான். தட் இஸ் இந்த கலெக்ஷன் வந்து ரொம்ப புவராக இருக்குது கம்பேர்ட் டு த EBITDA. தட் இஸ் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இது வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு கம்பேர்ட் டு EBITDA. தட் இஸ் அரௌண்ட் 26% தான். இதுதான் பிக்கஸ்ட் நெகட்டிவ் ஃபார் திஸ் கம்பெனி. ஸோ இதில் விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை திங்க் பண்ணலாம். இந்த மாதிரி கம்பெனிஸ் இது ஒரு நெகட்டிவாக இருக்கிறனால நான் படித்தோன்னே அது புரிஞ்சிச்சு. ஸோ அதனால் அதை வந்து நான் ஒன்றும் வீடியோ கூட அதை பற்றி போடல. நீங்கள் கேட்டீங்க, அதனால் அதை பற்றி சொல்கிறேன் நான். ஸோ அதே தான் 3 கொஸ்டின் அதே தான் வந்திருக்கு. துளசி சிங்கராஜா தான் கேட்டிருக்காரு சுதீப் ஐபிஓ பற்றி. இதுதான் என்னுடைய வியூ அபவுட் ஐபிஓ. தெர் இஸ் EBITDA டு ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ பார்த்திங்கன்னா இட்ஸ் நாட் குட். அட்லீஸ்ட் 70 இருக்கணும். இவங்களுக்கு 26% தான் இருக்குது.
அதில் வந்து பெரிய நெகட்டிவ் அப்படின்னு சொல்லணும். வியூ ஆன் கேஇசி இன்டர்நேஷ்னல் அண்ட் ஆஃப்கான்ஸ் இன்ஃப்ரா ப்ளீஸ் அப்படின்னு கேட்டிருக்காரு. சி கேஇ இன்டர்நேஷ்னல் தான் இப்போ வந்து தே காட் இன் டு சம் கான்ட்ரவர்சியில் மாட்டிக்கிட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, த பவர் கிரிட் கார்பரேஷன் அஃபிஷியலும் கேஇசியோட அஃபிஷியலும் அவங்களுக்குள்ள சம் த பிரைபரி ஸ்கேண்டலில் இவங்க மாட்டிக்கிட்டாங்க. அதனால் பவர் கிரிட் கார்பரேஷன் என்ன பண்ணிட்டாங்க, இந்த கம்பெனியை வந்து இது பண்ணிட்டாங்க, பிளாக் மார்க் பண்ணிட்டாங்க. ஃபார் நெக்ஸ்ட் 9 months ஒரு கான்ட்ராக்ட்லேயும் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு நெகட்டிவ் ஃபார் திஸ் கம்பெனி. அதனால தான் இவங்களோட ஷேர் ப்ரைஸு கூட பயங்கரமாக குறைஞ்சிருச்சு இந்த ரீசெண்ட் டைம் அப்படின்னு சொல்லணும். அண்டு ஆனால் அந்த கம்பெனி சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஏற்கனவே எங்களுக்கு ஆர்டர் புக் நிறைய இருக்குது. அதனால் மொரோவர் இப்போ நாங்கள் பிஜி பவர் கிரிட் கார்பரேஷனுக்கு பெரிய லெவலில் நாங்கள் வந்து இப்போதைக்கு நாங்கள் வந்து கான்ட்ராக்ட் இல்லை, அதனால் இது வந்து பெரிய லெவலில் எங்களை பாதிக்காது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் பட் பை இட் செல்ஃப் கேஇசி வந்து தே ஆர் இந்த டிரான்ஸ்மிஷன் அந்த இதில் இருக்கிற டிரான்ஸ்மிஷன் பவரில் இருக்கிறனால அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆல்சோ. ஆக்சுவலாக அதே மாதிரி ஹெச்விடிசி அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ், தட் இஸ் ஹை வோல்டேஜ் டைரக்ட் கரண்ட், அந்த இதில் இம்ப்ளிமெண்ட்டு பண்ணுற இபிசி கான்ட்ராக்டாக இருக்கிறனால இவங்களுக்கெல்லாம் ஸ்டடி இன்கம் வந்துகிட்டே இருக்கும். பட் க்ரோத் வந்து நாமினலாக தான் இருக்கும். எதர் இந்த அஃப்கானாக இருக்கட்டும், இல்லாட்டா இந்த மாதிரி கம்பெனிஸாக இருக்கட்டும், இவங்களாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸில் இருக்கிறனால வென் தெர் இஸ் எ ஜிடிபி நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்கும்போது தான் இவங்களுக்கு வந்து நல்ல ஃப்யூச்சர் பேசிக்கலி. அண்டு பட் வந்து இப்போ பாருங்கள், நிறைய இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குது அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸில். தோ த டிரான்ஸ்மிஷன் அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் வந்து க்ரோத் இருந்தால் கூட, அண்டு ஏன்னா பிகாஸ் பேசிக்கலி வந்து இந்த ரெனியூவல் பவர் அந்த மாதிரி க்ரோத் நிறைய இருக்கிறனால. பட் அதர்வைஸ் பார்த்திங்கன்னா ஜென்ரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸுக்கு கவர்மெண்ட் வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணால் தான் இவங்களால க்ரோ பண்ண முடியும். அண்டு ப்ரைவேட் செக்டார்லேருந்து பெரிய லெவலுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதனால் இவங்க பியூராக வந்து கவர்மெண்ட் கான்ட்ராக்டை தான் நம்பி இருக்கணும். ஸோ அதுதான் ஒரு பெரிய நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவேன் நான். தென் வந்து முரளி 243 டிட்டகார்க் ஷேர் கன்சிடர் பண்ணலாமா? ஸோ ரொம்ப நாளாக அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆன கம்பெனி டிட்டகார்க்கு. அண்ட் வந்து வந்தே பாரத் அண்ட் அதர் தட் ஃப்ரைட் காரிடார் அந்த மாதிரி இதுக்கு வந்து அவங்க வேகன் சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. ஈவன் ப்ரைவேட் கம்பெனிஸ் கூட அவங்க வேகனில் வந்து அவங்க ஓன் வேகன்லேயே கூட அவங்க குட்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ணனாலையும் இந்த கம்பெனிக்கு ஒரு இது கிடச்சிச்சு, ஒரு ரிவைவல் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் வந்து ஆஃப்லேட் பெரிய லெவலில் ஆக்டிவிட்டி ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் டிட்டகார்கில். நான் அந்த லேட்டஸ்ட் Q2 ரிசல்ட்ஸ் என்னென்னு பார்த்துட்டு சொல்கிறேன் நான். ரமேஷ் பாபு, நெக்ஸ்ட்டு வந்து TH7SZ சார் ஸ்பீக் அபவுட் ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் ஷேர். ஓகே, ஒரு போன தடவை கூட கேட்டிருந்தார் ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் பற்றி. நான் பார்க்குறேன், நான் பார்த்துட்டு சொல்கிறேன். நான் பண்டிட்ஸ் STR7753 Guruji, may I know what valuation method you typically use for analyzing a company? Do you rely on DCF or any other approach? See, என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு எப்பொழுதுமே எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 3 to 5 years அதுதான் என்னுடைய அப்பர் லிமிட் ஆஃப் ஹோல்டிங் எனி ஷேர்ஸ். அதுக்கு மேலே வந்து நான் ஹோல்ட் பண்ண விருப்பம் வச்சுக்க மாட்டேன் நான். அண்டு எந்த செக்டார் த பெஸ்ட்டு இந்த டைமில் இருக்குது, அதுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு பார்ப்பேன் நான்.
ஸோ அப்படி தான் இந்த செலெக்ஷன் ப்ராசஸே ஆரம்பிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இந்த செக்டார் இருக்குது, ஹாஸ்பிட்டல் செக்டார்ஸ் இருக்குது. ஸோ அதில் இருக்கிறத வந்து டீப்பாக டைவ் பண்ணிகிட்டே இருப்பேன். வென்எவர் ஒரு கரெக்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கிறப்ப வேல்யூவேஷன் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் கூட இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் இந்த டிஸ்கவுண்ட் கேஷ் ஃப்ளோ மெத்தடு இல்லாட்டா அதர் மெட்ரிக்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணி பண்ணுறதில்ல. டு பி ஃப்ராங்க் வித் யூ, இந்த செக்டார் 3 இயர்ஸ் வரைக்கும் க்ரோ ஆகுமா, 5 இயர்ஸ் வரைக்கும் க்ரோ ஆகுமா, தென் அதை சூஸ் பண்ணேன். அதிலே பெஸ்ட்டு கம்பெனிஸ் என்ன, அதிலேயே மோர் அண்ட் மோர் இன்வெஸ்ட் பண்ணேன். அப்படின்னு தான் போகிறது உண்டு. அதனால் பெரிய லெவலில் காம்ப்ளிகேட்டடாக நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதே கிடையாது. எல்லா ஸ்டாக்கையும் வந்து அனலைஸ் பண்ணுறது உண்டு. பட் ஆனால் பெரிய காம்ப்ளிகேட்டட் இந்த DCF மெத்தட் அதெல்லாம் நான் யூஸ் பண்ணி டிசைட் பண்ணுறதில்ல. அண்டு இது ஒரு மெத்தட். இப்போ வந்து ஷேர் மார்க்கெட் ரிலேட்டட் ஸ்டாக்ஸை நல்லா பண்ணோம். அண்டு இந்த மாதிரி இப்போ வந்து நியூ ஏஜ் கம்பெனியில் இந்த ஜொமேட்டோ, இந்த அர்பன் கம்பெனி, அப்புறமேல இந்த லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணதை க்ரோ, அதெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட், ஆனந்தராத்தி, அப்புறம் அந்த வெல்த் மேனேஜிங் கம்பெனிஸ். இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கன்னா சம் செட்பேக்ஸ் இருந்தால் கூட தே வில் பவுன்ஸ் பேக் ஆஃப்டர் சம் டைம். ஹைலி ரெகுலேட்டடாக இருக்கலாம், செபியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இது பெரிய லெவலில் பாதிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் வந்து இதுக்கு தான் ஃப்யூச்சர் இருக்க போகுது. இதுக்கெல்லாம் ஒரு 3 to 5 இயர்ஸ்க்கு கண்டிப்பாக க்ரோ ஆகும். ஸோ இதுதான் என்னுடைய பேசிஸ். எடுத்தோன்னே இது தான் நான் பார்ப்பேன். இப்படி தான் பார்த்துட்டு அதுலேருந்து நல்ல கம்பெனியை சூஸ் பண்ண பார்ப்பேன். நான் வந்து 100 ரூபாக்குள்ளே இருக்கணும், 50 ரூபாக்குள்ளே இருக்கணும் அப்படின்லாம் பார்க்குறது கிடையாது. ஸோ செக்டாரை எடுத்துக்கிட்டு அப்புறமேல ஐ வில் ஸ்டார்ட் லுக்கிங் அட் தி கம்பெனி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏர்டெல்லில் வந்து 700 to 900 சூஸ் பண்ணேன் நிறைய வாங்குறதுக்கு. ஸோ ஏன் அப்படின்னா அந்த டைமில் ஒரு டெலிகாம் பாலிசி நிறைய சேஞ்சஸ் வந்துச்சு. அண்டு அந்த சேஞ்சஸில் வந்து என்ன அப்படின்னா கவர்மெண்ட்டை பிகம் ப்ரோ ஆக்டிவ் ஆகிட்டாங்க. ஹைலி ரெகுலேட்டடு இது என்டிட்டியை வந்து ப்ரோ ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சோன்னா அந்த சமயத்தில் தான் கூகுள் கூட ஒரு $700 million அதில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. நமக்கு வந்து ட்ரிகரிங் பாயிண்ட்டும் அதுதான். அப்போ போய் நம்ம வேல்யூவேஷன் அது மாதிரி போட்டிருந்தோம்னா சரியாக வராது. ஸோ அதுலேருந்து பாருங்கள் இன்றைக்கி வந்து $2,100 அண்ட் $200 அது மாதிரி கோட்டா எடுத்து. பட் அந்த ப்ரொமோட்டருக்கு வந்து எனக்கு வந்து நிறைய மரியாதை உண்டு. ஏன் அப்படின்னா பெரிய ரிலையன்ஸ் மாதிரி கம்பெனியே அவர் போட்டி போட்டு ஜெயிச்சு நம்பர் 1 பொசிஷனில் இருக்கார். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஆல்வேஸ் அண்டு இதுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அந்த கம்பெனியை பெட்டர் லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னும். இதே மாதிரி ரிலையன்ஸு கூட பார்த்திங்கன்னா அண்டு இதோட க்ரோத் வந்து ஃபார் பெட்டராக இருக்கும் போக போக. ஏன்னா அந்த ஜியோ அந்த ரீட்டைல் அதெல்லாம் அதுக்குள்ளே இருக்கிறனால. அண்ட் மொரோவர் ஜியோ வந்து இப்போ செப்பரேட் பண்ண போகிறாங்க பிகினிங் ஆஃப் த நெக்ஸ்ட் இயர். இதுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கும். அதே சமயத்தில் பாருங்கள் இன்றைக்கி கூட ஆயில் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. ஸோ அதே மாதிரி டேட்டா சென்டர்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டேட்டா சென்டர்ஸில் அந்த பெஸ்ட்டு ஸ்டாக் எனக்கு பர்சனலாக அவங்க இந்த நெட்வெப் மாதிரி கம்பெனிஸை டீல் பண்ணியிருக்கேன். ஸோ காவேரி நியூஸோட எல்லா இந்த க்ளவுட் ஆர்கிடெக்சர்லேருந்து இன்னோஸ் ஸ்டோரேஜ் டிவைஸ்லேருந்து எல்லாமே அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க. அதனால் இந்த கம்பெனியோட இன்ட்ராக்ஷன் எனக்கு தெரியும். ஸோ அவங்க லிஸ்ட் ஆனதுலேருந்தே அந்த கம்பெனியை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் இந்த மாதிரி இதுதான் மோர் இம்பார்ட்டன்ட் ரேதர் தென் இட்ஸ் அ பியோர் வேல்யூவேஷன் அலோன். அதை பற்றி நான் டிபெண்ட் பண்ணுறதில்ல. அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் டெஃபினட்டாக சீஸ் பண்ணுறது உண்டு. அண்டு இப்போ வந்து ஏர்டெல் பற்றி சொன்னேன். அதே சமயத்தில் அது வோடோஃபோனுக்கும் அதோடு சேர்ந்து வரும் அப்படின்னு நினச்சேன் நான். பட் ஆனால் என்னோடய கால்குலேஷன் வோடோஃபோனில் இது வரைக்கும் சரியாக வரலை. பட் வோடோஃபோனை ரைட் ஃப்ரம் த பிகினிங் ஐ மேட் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் தட். அதனால் இந்த ஒரு ஸ்மால் செட்பேக்கை பற்றி நான் கவலைப்படல இந்த தடவை. ஸோ பட்டு அதுக்கு வந்து இப்போ ஸ்டில் ஒரு பெரிய ரிவைவல் வந்து எதிர்நோக்கி இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் நான். பார்ப்போம் அது எப்படி அது டர்ன் அவுட் ஆக போகுது. அதனால் பியூராக வந்து வேல்யூவேஷனோ இந்த மாதிரி மெத்தட்லாம் நான் நிறைய யூஸ் பண்ணுறதில்ல. பட் ஆனால் எந்தெந்த ஷேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கனோ அதோட Q2 ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் நான் வெரிஃபை பண்ணிவிடுவேன். அந்தந்த குவார்ட்டர்ஸ் வந்தோன்னே அதை வெரிஃபை பண்ணிவிடுவேன். அண்ட் கான்ஸ்டண்ட்டாக அதை ட்ராக் பண்ணிட்டும் இருப்பேன் நான்.
ஸோ வென் ரொம்ப ஷேர் மார்க்கெட் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருந்து இல்லாட்டா வந்து இப்போ எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க இது ஓவர் வேல்யூவேஷன்னா அதுதான் என்னோடய பாயிண்ட்டு. அது வந்து பிட்வீன் 3 and 5 இயர்ஸில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப அதிலெல்லாம் எக்ஸிட் பண்ணி டோட்டலாக எக்ஸிட் ஆகி திருப்பியும் ரீவேம்ப் பண்ணுவேன் இந்த ஹோல் இது. ஸோ இதுதான் என்னுடைய அப்ரோச். ஸோ உங்களுக்கு இதில் உடன்பாடு இருந்தால் நீங்கள் கூட இதிலேருந்து ஒரு ஐடியா எடுத்துகிட்டு அதை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஆடியோ இஸ் புவர் அப்படின்னு கொடுத்துருக்காரு. பட் ஆனால் ஆடியோ வந்து ஹை லெவலில் தான் இருக்குது. அண்டு ட்ரிச்சி ஜெராமன் சார் சொல்லியிருக்காரு 4-3 கொஞ்சம் ஆடியோ பாருங்கள். கார்கோ இந்த கம்பெனி வந்து ஒரு சமாட்ட ஸ்டில் ஐ எம் நாட் வெரி ஹாப்பி இந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸு. அண்டு ஒரு ஹியூஜ் ஈக்விட்டி இருக்கிற கம்பெனி. இந்த லேட்டஸ்ட்டு இந்த ரிசல்ட்ஸ் நான் பார்க்கல. சரவணகுமாருங்கிறவர் தான் அதில் கேட்டிருக்காரு கார்கோ. மேபி லாஸ்ட் டைம் கூட இதை பற்றி கேட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். நான் பார்க்குறேன். பார்த்துட்டு ஒரு வீடியோ போட பார்க்குறேன். அப்புறம் ஏ லேண்ட் 6127 அட் most people do intraday. What is your advice on options intraday? ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி குவிக் மணி இல்லை எனக்கு விருப்பமே இல்லை. ஆர் எப்பொழுதுமே ஷேர் மார்க்கெட்டில் வந்து எப்போ பணம் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னா பேஷண்ட்டாக இருந்தால் தான் ஏர்ன் பண்ண முடியும். அண்டு அந்த லெவல் அதுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அண்டு ஆட்டிடியூடும் வேணும் அந்த ட்ரேடிங் பண்ணுறதுக்கு. எனக்கு அந்த ட்ரேடிங் இல்லை, அந்த அபிலிட்டி கிடையாது. ஸோ ரைட் ஃப்ரம் 1988 ஆன்வர்ட்ஸ் அதனால் வந்து அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் அவைலபிளாக இல்லை. ஸோ பட் வந்து ஐ டிசைடட் டு ஹோல்ட் இட் ஃபார் அ லாங் டைம் அப்படின்ட்டு. அதனால் அந்த மாதிரி பெண்ட் ஆஃப் மைண்டே எனக்கு இல்லை. பட் அதில் சக்சீட் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. யாருக்கு அந்த மாதிரி பெண்ட் ஆஃப் மைண்ட் இருக்கோ அவங்களாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் பட் வந்து ஹைலி ரிஸ்க் ப்ரோன்னு. அதே மாதிரி ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்கிற இடத்துல ப்ராஃபிட்டும் ஜாஸ்தியாக இருக்கும், அதே சமயத்தில் லாஸும் ஜாஸ்தியாக இருக்கும். அண்டு சில பேர் சக்சீட் பண்ணியிருக்காங்க, எல்லாருனாலையும் சக்சீட் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த மைனாரிட்டியில் இருந்துச்சுன்னா நீங்களும் சக்சீட் பண்ணலாம். அண்டு பட் என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த இன்ட்ராடே வந்து சரியாக வராது. ஏன்னா ஒரு 5% ஆஃப் யுவர் டோட்டல் உங்களுடைய ஒர்த்தை வந்து மேபி அதில் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறதுக்கு. அண்டு அதர்வைஸ் வந்து எனக்கு அதில் உடன்பாடே இல்லை. ஸோ நிறைய பேர் வந்து ஜெயித்தவங்க அத்தனை பேரும் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாமே லாங் டேர்ம் இன்வெஸ்டராக தான் இருக்கிறாங்க. லாங் டேர்ம் இன் த சென்ஸ் 3 to 5 years அந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய ஏர்ன் பண்ணுறாங்க தான் இந்த மாதிரி ட்ரேடர்ஸாக இருக்கிறதோட. எப்பொழுதுமே நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் அது வந்து லாங் டேர்மில் அதை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ அந்த மாதிரி இதில் ட்ரேட் அந்த ஆப்ஷன்ஸ் அதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அண்டு ஃபுல் டைம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா மேபி ஒரு 4-5 இயர்ஸில் அடிபட்டு அதில் தப்பிச்சிட்டிங்க அப்படின்னா மேபி அதில் கூட சான்ஸ் இருக்குது வின் பண்ணுறதுக்கு. அண்ட் மோஸ்ட் ஆஃப் தம் இந்த மாதிரி ஆரம்பித்து அப்புறமேல வந்து எல்லாமே லாங் டேர்மாக இன்வெஸ்டராக தான் ஆகியிருக்காங்க. இன்றைக்கி இருக்க பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் கூட அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க நிறைய பேர். ஸோ அதில் இட்ஸ் அ இண்டிவிஜுவல்ஸோட விஷ் அப்படின்னு சொல்லலாம் அந்த இதை. அப்புறமேல கார்கோ நான் ட்ரை பண்ணுறேன் டெஃபினட்டாக. சரவணகுமார் உங்களுக்கு, சதீஷ்குமார், அவிஸ் சூரிய ரோஷினி அண்ட் கேன் வி கன்சிடர் ஃபெடரல் பேங்க் அட் திஸ் ப்ரைஸ்? ஃபெடரல் பேங்க் பற்றி நான் பேசுவேன். இப்போ கூட அவங்க வந்து நியர்லி அபவுட் 9.9% வரைக்கும் பிளாக் ஸ்டோன்லேருந்து கேபிட்டல் ரைஸ் பண்ண போகிறாங்க. இது ஒரு குட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஃபெடரல் பேங்க் வந்து இவங்க வந்து ட்ரெடிஷ்னல் லெண்டிங் அது மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க வந்து அதுலேருந்து பிரான்ச் அவுட் ஆகி வந்தால் தான் இனிமேல் வந்து ஃப்யூச்சர் இருக்கும் எல்லா பேங்க்குக்கும் நான் சொல்கிறேன் நான்.
சரி, இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் போய் ஆகணும், இன்சூரன்ஸ்லேயும் போய் ஆகணும், தென் வந்து வெல்த் மேனேஜ்மெண்ட்டும் பண்ணணும். அப்போ தான் வந்து பேங்க்குக்கு வந்து அதர் சோர்ஸ்லேருந்து வர இன்கம் ஆர் சப்சிடரிஸ்லேருந்து வர இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். மியர் லெண்டிங் அலோன் வந்து இனிமேல் ஃப்யூச்சரில் பேங்க்கை காப்பாற்ற போகிறது இல்லை. ஏன் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைய ஆரம்பிச்சிருச்சு, இது ஃபர்தராக குறைய போகுது. கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஆக்டிவ், ஆர்பிஐ அதுக்கு மேலே ஆக்டிவாக இருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து வித்தின் த பேண்டுக்குள்ளே மெயின்டைன் பண்ணோம் அப்படின்ட்டு. அதனால் இனிமேல் விடவே மாட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் இந்த இன்ஃப்ளேஷனை வந்து மோர் தென் 4% வர விடவே மாட்டாங்க. த்ரூ தர் மானிட்ரி பாலிசி மூலமாகவும் அதர் ஃபிஸ்கல் இன்டர்வென்ஷன் மூலமாகவும் கவர்மெண்ட்டும் ஆர்பிஐ கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க. அப்போ இந்த லோ இன்ட்ரெஸ்ட் என்வாயன்மெண்ட்டில், லோ இன்ஃப்ளேஷன் இருக்கிற என்வாயன்மெண்ட்டில் லோ இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கும். அப்போ அந்த லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இருக்கிறப்ப எப்படி வந்து பீப்புள் வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணி அதுக்கு ரிட்டர்னை எதிர்பார்த்துட்டு இருக்க முடியவே முடியாது. அப்போ நேச்சுரலி அவங்களுக்கு வந்து பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஷேர் மார்க்கெட் இல்லாட்ட அதர் சோர்ஸ் ஆஃப் இதுக்கு போய் தான் ஆகணும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி பேங்க்ஸ் வந்து ஃபெடரல் பேங்க் வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் என்டர் பண்ணி ஆகணும். அதனால தான் வெளியிலேருந்து கேபிட்டல் நிறைய சீக் பண்ணுறாங்க. ஸோ எதிர் இது எஸ் பேங்காக இருக்கட்டும், ஆர் இந்த ஃபெடரல் பேங்காக இருக்கட்டும், இல்லாட்டா ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்காக இருக்கட்டும், இல்லாட்டா ஆர்பிஎல். சரி, இது வந்து ஒரு ட்ரெண்ட் ஆகிடும். அப்புறம் மறுபடி இன்றைக்கி நியூஸ் பார்த்திங்கன்னா, ஃபெடரல் பேங்க் வந்து பிச்சிங் ஃபார் டாஷ் பேங்க்கோட ரிட்டைல் அண்ட் வெல்த் மேனேஜ்மெண்ட் அசட்ஸுக்கு பிட் பண்ண போகிறாங்க. கோட்டக் பேங்க்கும் பிட் பண்ண போகிறாங்க. அண்டு இதுக்கு வந்து ஃபெடரல் பேங்க்கும் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் அப்படின்னா, அவங்களோட ரிட்டைல் பிஸ்னஸும் விற்கிறாங்க, வெல்த் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸையும் விற்கிறாங்க. ரெண்டும் அபவுட் 20,000 crores அண்ட் 25,000 crores அது மாதிரி இருக்குது. அண்டு ஸோ இந்த ரெண்டு பிஸ்னஸும் வெரி இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ் இன் ஃப்யூச்சர். ஸோ அதனால் வந்து இனிமேல் இந்த மாதிரி பிஸ்னஸ்ஸை எல்லா பேங்க்கும் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கு வந்து நிறைய கேபிட்டல் தேவை. ஸோ ஏன்னா அந்த ரெகுலேட்டரி இதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுங்கிறதுக்காக அண்ட் எல்லா பேங்க்கும் ட்ரை பண்ண போகிறாங்க. ஃபெடரல் பேங்க் இஸ் ஆல்ரெடி ஆன் த ஜாப் அப்படின்னு சொல்லணும். அண்டு அதனால் ஃபெடரல் பேங்க் மாதிரி இது வந்து இந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறவங்களுக்கு பெட்டர் ஃப்யூச்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் நம்ம. சூரிய ரோஷினி, எனக்கு அந்த கம்பெனி பற்றி தெரியல, நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும், நான் சொல்கிறேன். நான் கணேசன் யா 4918 your view about Texmaco stock. ஓகே, I'll make a note of it. ஏன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து நான் டீல் பண்ணுறதில்ல. ஒரு 400-500 ஷேர்ஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணுறது உண்டு. ஸோ அப்புறம் சந்திரிகா கலா லக்ஷ்மி காந்தன் 8895 சார், குட் ஆஃப்டர்நூன். வாட் இஸ் யுவர் வியூ அபவுட் வோடோஃபோன் ஐடியா ஃபார் லாங் டேர்ம்? அதான் இப்போ தான் அந்த வோடோஃபோன் பற்றி பேசினேன். ஸோ அதனால் கவர்மெண்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க டு சேவ் திஸ் கம்பெனி அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா, டுவாப்லி இருக்குன்னா ஏர்டெல் அண்ட் ஜியோ பாருங்கள், இப்போலாம் அவங்க எல்லா ரேட்டும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க. அண்டு டெலிஃபோன் சார்ஜஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரோத்தே எஃபெக்ட் ஆகும், டிஜிட்டல் எக்கானமியோட க்ரோத்தே சிவியராக எஃபெக்ட் ஆகும். ஸோ நேச்சுரலி இதோட ப்ரைஸை கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். அப்போ 3 players ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் நிறைய கன்செஷன் கொடுத்துட்டே இருக்காங்க. அண்டு சுப்ரீம் கோர்ட்டும் இப்போ ஓகே சொல்லிட்டாங்க, க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க கவர்மெண்ட்டுக்கு. இப்போ இருக்க ஏஜிஆர் டியூஸையும் மாற்றலாம், ஏர்லியர் ஏடிஆர் டியூஸையும் கவர்மெண்ட் நினச்சா மாற்றிக்கலாம் அப்படின்ட்டாங்க. அதனால் வந்து சம் குட் நியூஸ் டெஃபினட்டாக வரும் ஃபார் வோடோஃபோன் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இது வந்து இவங்களுடைய ப்ராப்ளமை சால்வ் பண்ணுமா அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ஏஜிஆர் டியூஸ் வந்து nearly 83,000 crores அந்த மாதிரி இருக்குது. இந்த இன்ட்ரெஸ்ட்டு, பெனால்ட்டி அண்ட் அதர் இதிலலாம் இது இனிஷியலாகவே இதை வந்து இது பண்ணியிருக்கணும். இப்போ இந்த லெவலுக்கு வளர விட்டாங்க. ஸோ எப்படி வந்து இவங்க மேனேஜ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்டர்னல் இவங்க கூட வந்திருக்காங்க, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் nearly 50,000 crores ஆர் ரிக்வயர்டு. அந்த லெவலுக்கு மணி இவங்களால ரைஸ் பண்ண முடியுமா, டவுட்டு. பட் அது டிபெண்ட்ஸ் வந்து எந்த டைப் ஆஃப் கன்செஷன் அந்த கவர்மெண்ட் கொடுக்க போகிறாங்கன்னு தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியும் எதர் வோடோஃபோன் வந்து திருப்பி ரிவைவ் ஆகுமா இல்லையா அப்படின்ட்டு. பட் ஆனால் எதர் திஸ் ஆர் அவ்வளோதான்.
எதர் பிஃபோர் டிசம்பருக்குள்ளே ஏதாவது ஒரு ஆக்ஷன் நடக்கணும். ஏன் அப்படின்னா மார்ச் 26 வந்து இவங்களுடைய ஃபஸ்ட்டு டியூ வந்துடுது, விச் இஸ் இட் செல்ஃப் இஸ் அ வெரி பிக் அமௌண்ட்டு, 25,000 crores கிட்ட இருக்குது. ஸோ எப்படி இவங்க பேமெண்ட் பண்ண போகிறாங்க அந்த 25,000 crores அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதுதான் த பிக்கெஸ்ட் கொஸ்டின்ஸ். அன்லஸ் கவர்மெண்ட் அதை ரிடியூஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட்டு இல்லைனா பெனால்ட்டி இதெல்லாம் ஏதாவது வெய்வ் பண்ணால் தான் இந்த கம்பெனி சர்வே ஆகும், இல்லாட்டா அவ்வளோதான் ஃபினிஷ்டு. அண்டு இந்த லெண்டர்ஸுக்கும் ஒரு பணமும் கிடைக்க போகிறதில்ல. யார் யார் லெண்ட் பண்ணியிருக்காங்களோ இப்போ க்ளோஸ் டு அபவுட் 1,93,000 crores வரைக்கும் இவங்களோட டியூஸ் இருக்குது. அதில் பேங்க்கோட லைபிலிட்டி ரொம்ப ஸ்மால் தான், ஸ்பெக்ட்ரம் அண்ட் அதர் பேமெண்ட்ஸ் தான் ரொம்ப ஹியூஜாக இருக்குது. பட் இருந்தாலும் அந்த பணம் கூட வரப்போகிறதில்ல. அண்டு இந்த மாதிரி என்சிஎல்டி மாதிரி போனால் கூட ஒரு பணமும் ரெக்கவர் பண்ண போகிறதில்ல. ஏன்னா ஏர்செல்லில் பார்த்தோம் நம்ம, அவங்களால எந்த பணமே அவங்க அதிலேருந்து ரெக்கவர் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா ஸ்பெக்ட்ரமை விற்க முடியாது, யாருமே விற்க முடியாது. அந்த டியூஸை கிளியர் பண்ணால் தான் அவங்களுக்கு அந்த ஸ்பெக்ட்ரமே சொந்தமாகும். ஸோ அந்த கொஸ்டின் தான் இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு முன்னாடி இருக்குது. அவங்க தான் டிசைட் பண்ண போகிறாங்க, இந்த ஸ்பெக்ட்ரம்ங்கிறது யாருக்கு சொந்தம், கவர்மெண்ட்டுக்கா இல்லாட்ட கிரெடிட்டார்ஸ்க்கா அப்படிங்கிறத டிசைட் பண்ண போகிறாங்க. கிரெடிட்டார்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, லைக் எஸ்பிஐ மாதிரி பேங்கர் என்ன சொல்கிறாங்க, இது இந்த கம்பெனிக்கு சொந்தம், அதனால் அதுக்கு ஒரு சார்ஜ் இருக்குங்கிறாங்க. பட் கவர்மெண்ட் இதுக்கு ஆப்போசிட் வியூ இருக்குது. ஸோ அதனால் இந்த இஷ்யூஸ்லாம் சார்ட் அவுட் ஆகணும். அப்போ தான் நம்ம கிளியராக ஒரு பார்ட் சொல்ல முடியும். அண்டு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, அந்த வோடோஃபோனுக்கு எதாவது பெனிஃபிட் கொடுத்தா ஏர்டெலுக்கும் போய் சேரும். அது கண்டிப்பாக இவங்க பண்ணுவாங்க. ஸோ பீஸ்மீலாக பண்ணி பிரயோஜனம் கிடையாது. அதுதான் ஒரே வருது. ஒரு பிக் ஷார்ட்டாக ஏதாவது ஒன்று பண்ணாங்க அப்படின்னா தென் இந்த ஹோல் டெலிகாம் இண்டஸ்ட்ரிக்கே ஒரு பெரிய ரிவைவல் நினைக்கிறேன் நான். சரி, ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ரெவென்யூ வர ஆரம்பிச்சிச்சுன்னா நல்லது தானே. ஸோ அதுதான் இப்போ பாருங்கள், இந்த வோடோஃபோனோட லாஸஸே அவ்வளோ ஹியூஜாக இருக்குது. அண்டு ப்ராஃபிட்டபுளாக ரன் பண்ணாங்கன்னா எவ்வளோ டேக்ஸ் கவர்மெண்ட்டு கிடைக்கும். ஸோ அதே ஒரு பெரிய பெனிஃபிட் தானே. அதே மாதிரி இவங்க 4G 5G அதுலேருந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அந்த ஜிஎஸ்டி கலெக்ஷன் தட்டு அப்புறமேலு இந்த கஸ்டமர்ஸ் ஆர் ஆல் சாட்டிஸ்ஃபைடு, இதே பெரிய லெவலுக்கு ரெவென்யூ கொண்டாடும்ல. அப்போ அதை தான் பார்க்கணும், அதுதான் நேரோவாக பார்க்குறதோட. ஸோ இந்த லாங் டேர்மில் பார்த்தோம் அப்படின்னா அது வைடர் பிக்சர் தெரிஞ்சிச்சுன்னா தென் இந்த ப்ராப்ளத்தெல்லாம் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஏன்னா க்ரியேட் பண்ணுறது ஒரு கம்பெனியை ரொம்ப கஷ்டம், டெஸ்ட்ராய் பண்ணுறதை ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். ஸோ அதனால் கவர்மெண்ட் ஹஸ் காட் அ டிஃப்ரெண்ட் திங்கிங். அது டிஃப்ரெண்ட் திங்கிங் ரியலாகவே இருக்கணும், நாட் பீஸ்மில் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. பட் பார்ப்போம் இது எதை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத. இதை இன்னும் ஒரு 5 minutes முடிச்சிடலாம். அண்டு அல்கார்கோ மிஸ்டர் சரவணன் பாட் அட் 60, ஹோல்ட் பண்ணுங்க, என்ன பண்ண அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ அதாவது இந்த ஷேர் இந்த விலையில் வாங்கணும் அந்த விலையில் வாங்கணும் அண்ட் இதை ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்லாம் சரி யாருனாலையும் ப்ரெடிக்டும் பண்ண முடியாது. நம்ம ஒரு 3 years 5 yearsல இந்த செக்டார் நல்லா பண்ணுமா அப்படிங்கிறது வேணால் சொல்லிடலாம். ஸோ இல்லாட்டா என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்குது இந்த கம்பெனியில் அப்படிங்கிறத சொல்லலாம். பட் வாங்காதீங்க இல்லாட்டா ஹோல்ட் பண்ணலாம் ஆவரேஜ் பண்ணலாங்கிற வியூஸ்லாம் என்னால் சொல்லவும் முடியாது, சொல்கிறது ரைட்டும் கிடையாது அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். பட் இந்த செக்டார் இட்ஸ் அ குட், அவங்க பண்ணுற இது நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. பட் ஆனால் இந்த செக்டாரில் இருக்க யாருமே பெரிய லெவலில் பர்ஃபார்ம் பண்ணலையே. ஏன் அப்படின்னா வாங்கும் போதே நம்ம என்ன மனசில் வச்சு வாங்குகிறோம் அப்படின்னா 60 ரூபாய்க்கு 100 ரூபாக்குள்ள ஷேர் இருக்கா, 50 ரூபாக்குள்ள ஷேர் இருக்கா, 200 ரூபாக்குள்ள ஷேர் இருக்கா அப்படின்னு தானே பார்த்து வாங்குகிறோம். அது தான் அந்த செக்டார் எப்படி இருக்கும், அதோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், எப்படி அது வளரும், இதுக்கு நெக்ஸ்ட் 3 years 5 years வரைக்கும் நான் வச்சுருந்தேன்னா இது நல்லா பர்ஃபார்ம் பண்ணுமா, ஏதாவது ஒரு நெகட்டிவ் வந்தால் கூட இந்த கம்பெனி அதுலேருந்து க்ராஸ் பண்ணி வருவாங்களா. சரி, அந்த மாதிரி தொலைநோக்கு பார்வை இல்லாதனால தான் இந்த ப்ராப்ளம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ பட் இனியும் தப்பு பண்ணுறதெல்லாம் சர்வசாதாரணம். இதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க, இதுலேருந்து எப்படி வெளியே வர்றோம் அப்படின்னு தான் முக்கியம். அது ஈஸி. அண்ட் ஒன்ஸ் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த தப்பு எப்படி கரெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் ஒர்க் அவுட் பண்ணோம்.
பட் இந்த கம்பெனி தப்பான கம்பெனி அப்படின்னு சொல்ல வரல. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, லுக் அட் தி செக்டார் அண்டு அதுலேயே பெஸ்ட்டு கம்பெனி என்ன அப்படின்னு சூஸ் பண்ணது ஃபார் பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அல்கார்கோவில் நான் வந்து ஒரு 2 இயர்ஸ் பேக் நினைக்கிறேன் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அவங்க போனஸ் ஷேர் கொடுத்துருந்தாங்க, 5 போனஸ் ஷேர் ஒரு ஷேர் கொடுத்துருந்தாங்க. அப்பயே சொல்லியிருந்தேன் நான், இந்த கம்பெனி வாங்காதீங்க, ஏன்னா அது வந்து ஹியூஜ் ஈக்விட்டி ஆகப்போகுது. நியர்லி இது எல்லாமே மர்ஜ் ஆகுது அவங்களுடைய குரூப்பில் இருக்கவங்க அத்தனை பேரும். அதனால் வந்து இதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும் அப்படின்னு கூட அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ யூடியூப்லேயே இருக்குது, நீங்கள் கூட போய் பார்க்கலாம். பட் இப்போ ப்ரெசன்ட் பொசிஷன் என்னன்னு தெரியல எனக்கு. பாலகிருஷ்ணன் சீனிவாசன் 7117 ஹை சார், கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் பிலோ புக் வேல்யூ ப்ரைஸ் டுடே. ஓகே, கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன், கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் அதான் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸு நான் கூட ரொம்ப நாளுக்கு முன்னாடி வச்சுருந்தேன். அப்புறம் கேம் அவுட் ஆஃப் இட், ஸ்மால் ப்ராஃபிட்டோட கேம் அவுட் ஆஃப் இட் நினைக்கிறேன். அது வந்து அதான் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து க்ரோத் வந்து ரொம்ப நாமினலாக தான் இருக்கும். இந்த கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கன்னா க்ரோத் வந்து லெஸ் தென் த ஜிடிபி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை டச் பண்ணுறது ஏன்னோ வேஸ்ட் அப்படின்னு தான் கூட சொல்வேன் நான். பட் அது லேட்டஸ்ட் ரிசல்ட்ஸ் நான் பார்க்கல. தென் செந்தில்குமார் shall we give entry in Yadharth Hospital now and need to wait since in the recent days its price falling, right? See, whenever some results negative or இதாச்சுன்னா டெஃபினட்டாக அது ஃபாலோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்டு யதார்த் ஹாஸ்பிட்டலோட ரிசல்ட்ஸ் கூட நான் போட்டிருக்கோம், நம்ம ஜோவில் இருக்குது. அண்டு இந்த ரிசல்ட்ஸில் வந்து கரெக்ஷன் ஆகும்போது இவங்களுடைய ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி கூட ஒரு வீடியோ வருது அபவுட் வாட் ஆர் த ட்ரிகர்ஸ், அதாவது டெயில் வீட்ஸ் என்னென்ன இருக்குது ஹாஸ்பிட்டல் செக்டார் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் நான். இதுக்கு பாருங்கள், நெக்ஸ்ட்டு 3 to 5 இயர்ஸ் வந்து ரொம்ப நல்ல க்ரோத்து இருக்கிற ஏரியாவில் தான் இருக்காங்க. ஸோ இதிலே பிக்கப் நல்ல ஷேர் பிக்கப் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். அண்டு யதார்த் ஹாஸ்பிட்டல் இப்போ வந்து அபவுட் 800 அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு அபவுட் 450 அந்த மாதிரி டைமில் நான் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் நான். அண்டு ஸோ இப்போ அதுக்கு ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து ரிசல்ட்ஸ் வச்சு செக் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்காததுங்கிறது என்னால் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது, நீங்கள் தான் அதை டிசைட் பண்ணணும் வாங்குறதா இல்லையா அப்படிங்கிறது. துளசிங்கராஜா தேங்க்யூன்னு சொல்லியிருக்காரு, ரைட்டு. தமிழ் பிள்ளைகள் தேங்க்யூ குருஜி, கூப்பிட் கம்பெனி அனாலிசிஸ். ஆமாம், நீங்கள் கேட்டிங்க, போட்டேன். இப்போ ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்து பெட்டராக இருக்குது அந்த கம்பெனிக்கு. நியூ ப்ரொமோட்டர்ஸ் வேறு வந்துட்டாங்க. அந்த ஓல்டு ப்ரொமோட்டர்ஸ் செபியோட இஷ்யூஸில் மாட்டிக்கிட்டாங்க, பட் அதை கூட அவங்க சால்வ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்டு இந்த நியூ ப்ரொமோட்டர்ஸ் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் பெட்டராக க்ரோ பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்புறம் தாயுமானவன் கணேசன் 5313, I have got a general query. Though the market has somehow crawled back to the previous high, the portfolio of most of us are in the red. Why is it, sir? See, நிஃப்டி உங்கள் ஷேரு எல்லாம் எதில் இருந்திருக்கோம் அப்படின்னா மோஸ்ட்லி இந்த நிஃப்டி 50க்குள்ளே இருந்திருக்கும். அண்ட் அது ஒன்றும் பெரிய லெவலில் இம்ப்ரூவ் ஆகலையே. இந்த பாஸ்ட் 1 இயரில் பார்த்தீங்க அப்படின்னா 0% க்ரோத் ஆர் 2% க்ரோத் அந்த மாதிரி இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த ஷேர்ஸ்லாம் என்ன எதில் வச்சுருப்பீங்க, டெக் செக்டார்ஸில் வச்சுருப்பீங்க, இல்லாட்டா வேறு எந்த செக்டார்ஸ் க்ரோ ஆகலையோ அந்த இதில் வச்சுருப்பீங்க. அண்டு இஃப் இட் இஸ் இன் இது மிட் கேப் ஆர் த நெக்ஸ்ட்டு 100 ஆர் 150 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு சம் க்ரோத் இருந்திருக்கும். அண்டு லாஸ்ட் இயர் செப்டம்பருக்கும் இந்த இயர் செப்டம்பருக்கும் பாருங்களேன், ஸோ ஒரு க்ரோத்தும் இல்லை நிஃப்டி. ஸோ அதனால் என்ன ஷேர் வச்சுருக்கீங்க அப்படின்னு பொறுத்திருக்கு. ஸோ அதுதான் மெயினாக. அதனால் வந்து எல்லாமே ரெட்டில் தான் இருந்திருக்கும், சான்சஸ் இருக்குது. தென் வந்து Hariharan Ramachandran, sir, please speak about Aditya Birla Lifestyle Fashion. Sure.
அப்படி ஒரு வீடியோ போடலாம். யுவர் தாட்ஸ் ஆன் வோல்டைம்ஸ் லிமிடெட் கம்பெனியில் வந்து வோல்டைம் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள். ஜீவா பாஸ்கரர் அண்ட் அதை பற்றி கேட்டிருக்காரு. ராஜேந்திரன், நெட்வெப் சார் அதை பற்றி சொன்னேன் இப்போ தான் ரீசெண்டாக. சந்திரலக்ஷ்மி காந்தன், தேங்க்ஸ் ஃபார் யுவர் எலாபரேட் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காரு. ட்ரிச்சி ஜெராமன், இஃப் தே வாண்ட் டு என்கரேஜ் வோடோஃபோன் தென் எக்ஸ்டெண்ட் டு பிஎஸ்என்எல் ஆல்சோ. ஆல்ரெடி பிஎஸ்என்எலுக்கு கவர்மெண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. ட்ரிச்சி ஜெயராமன் சார் கேட்ட கொஸ்டின் பிஎஸ்என்எலுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அண்டு எல்லாத்துக்குமே வரும் டெஃபினட்டாக. ஏன்னா பிஎஸ்என்எலுக்கு வந்து இதெல்லாம் கிடையாது. சரி, பீயிங் அ பப்ளிக் செக்டார் கம்பெனி அவங்களுக்கு இந்த ஆனுவல் சார்ஜஸ்ஸு, இந்த ஸ்பெக்ட்ரம் சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. பீயிங் அ பப்ளிக் செக்டார், ஏன்னா கவர்மெண்ட்டுக்கிட்டே வாங்கி கவர்மெண்ட்டே கொடுக்குறது என்ன பிரயோஜனம்? ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி பிஎஸ்என்எலுக்கு எந்த வித இதுவும் கிடையாது, லைபிலிட்டிஸும் கிடையாது. அப்படி இருந்தும் அவங்களால பர்ஃபார்ம் பண்ண முடியலன்னா பார்த்துக்கோங்களேன். எனி டெலிகாம் கம்பெனிஸ் கண்டினியூஸாக வந்து ரெண்டு இது பண்ணிகிட்டே இருக்கணும். ஒன்று வந்து இந்த ரெகுலேட்டரி சார்ஜஸ்லாம் பேமெண்ட் பண்ணிகிட்ருக்கணும். இன்னொன்று வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ வந்து ரெகுலேட்டரி சார்ஜஸ் பேமெண்ட் பண்ண முடியல அப்படின்னா அதான் வோடோஃபோன் சிக்காகி போயிடுச்சு. அதனால் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண முடியல. ரெண்டும் சேர்த்து பண்ணுறவங்க ஏர்டெல். ஆனால் அந்த பிஎஸ்என்எல் பாருங்கள், இது ரெண்டுமே பண்ணல. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரும் பண்ணல அண்டு ரெகுலேட்டரி சார்ஜஸும் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, எம்ப்ளாயீஸுக்கெல்லாம் நல்ல சேலரி கொடுத்துட்டு இருந்தாங்க, ஓவர் ஸ்டாஃபாக இருந்தது. அதனால தான் இட் பிகம் சிக், அவ்வளோதான். அண்டு சேலரி ஆர் வேஜஸ் அலோன் 40% ஆஃப் தர் இன்கம். ஸோ அந்த பென்ஷன் லைபிலிட்டிஸ் அது இது எல்லாமே சேர்த்து சொல்கிறனால, ஸோ அதனால் அது வந்து ப்ராப்ளம் ஆகிடுது. எனவே இப்போ கவர்மெண்ட் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி இந்த பார்டர் ஏரியாஸ்லாம் இவங்க பிஎஸ்என்எல் தான் டாமினேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து அதனால தான் அங்கே ரிவைவ் பண்ணணுன்னு கவர்மெண்ட் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து டாட்டா வந்து பண்ணிட்டாங்களே, தேஜஸ் நெட்வொர்க் மூலமாக எல்லா இதுவும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா ஒர்க்கெல்லாம். 4G ஆல்ரெடி லான்ச்டு, மச் சீப்பர் இந்த இதோட ஏர்டெல்லோட. லாஸ்ட் கொஸ்டின். குருஜி, உங்கள் வீடியோவை நான் தொடர்ந்து பார்த்து கொண்டு வரேன். நான் இப்போ தான் இந்த ஷேர் மார்க்கெட்டில் புதிதாக நுழைந்துள்ளே இருக்கிறேன். எந்தெந்த ஸ்டாக் கன்சிடர் பண்ணலாம்? மாதத்துக்கு 3000 முதலீடு செய்யலாம். சரி, இந்த மாதிரி நீங்கள் கொஸ்டினே கேட்கக்கூடாது ஆக்சுவலாக. ஏன்னா நீங்கள் புதுசாக என்ட்ரு பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு லேர்ன் இட் அண்ட் லேர்ன் தென் ஏர்ன். அதுதான் பெஸ்ட்டு வே. நீங்கள் புதுசாக என்ட்ரு பண்ணனால ETF போயிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ETFல இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தட் இஸ் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பேஸ்ட் ஆன் இண்டெக்ஸ் பேஸ்டு இருக்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. நிஃப்டி 50 இல்லாட்ட நிஃப்டி நெக்ஸ்ட்டு 50 இல்லாட்ட நெக்ஸ்ட் 100 அந்த மாதிரி நிறைய ETFs இருக்கும். ஹைலி ட்ரேடட் லிக்விடிட்டி இருக்கிற ETF-ஐ ஒரு 2-3 சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஆனால் பேரலாக கற்றுக்கிட்டே வாங்க. அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த்ஸுக்காவது வெயிட் பண்ணுங்கள். அண்ட் கண்டினியூஸாக ETF-ல இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் மாதம் 3000 ரூபா நீங்கள் சொல்கிறீங்களா, அதை இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. அண்ட் அதே சமயத்தில் படிச்சுட்டே வாங்க. செக்டார் பை செக்டாராக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்ச செக்டாரை எடுத்துக்கோங்க. அப்புறமேல அதர் செக்டார்ஸு ஒன்று ஒன்றா போங்க. ஒவ்வொரு செக்டாருக்கும் ஒரு 3 மந்த்ஸ் கொடுங்க. அது மாஸ்டர் ஆகிடுவீங்க. 3 மந்த்ஸுக்குள்ளே ஒரு நாளைக்கு 1 hour, அதுக்கு மேலே பண்ண முடிஞ்சிச்சுன்னா இட்ஸ் கிரேட். ஸோ ஒரு நாளைக்கு 3 மாதம் ஒவ்வொரு செக்டாராக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ தெரிஞ்ச செக்டார் உனக்கு அவ்வளோ இல்லை, தெரியாத செக்டார்ஸ்க்கெலாம் இந்த மாதிரி சில இது பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி வந்து இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ப்ளோஷன் தான். ஸோ அதனால் வந்து எங்கே போனாலும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதை இன்டர்ப்ரெட் பண்ணுறதுக்கு தான் நமக்கு திறமை வேணும், அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு தான் நமக்கு திறமை வேணும். ஸோ அதனால் அந்த ப்ராசஸிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் வேணும். அந்த தப்பு பண்ணின்ட்டு வருத்தப்படாதீங்க. மிஸ்டேக்ஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க. எனி லெவலில் போனாலும் மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க. ஸோ அதனால் வந்து கவலையப்படாதீங்க. தென் யூ கேன் கரெக்ட் இட். நிறைய மிஸ்டேக் பண்ணப்பட நீங்கள் கரெக்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறத மட்டும் லேர்ன் பண்ண பாருங்கள். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் வந்து இந்த ஷேரை வாங்கு, அந்த ஷேரை வாங்கு, இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு அதை ட்ரை பண்ணாதீங்க. ஸோ ஒரே ஒரு இது ETF வந்து யார் வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம். அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைமில் இன்வெஸ்ட் பண்ணலாம்.
அண்டு உங்களுக்கு டைமே இல்லை அப்படின்னா இடிஎஃபோடு நிறுத்திக்கோங்க, வேறு எதுக்குமே போகவே போகாதீங்க. ஸோ அதுலேயே ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. சூஸ் பண்ணுங்கள், அதுலேயே பெஸ்ட் இடிஎஃப் என்னன்னு மட்டும் சூஸ் பண்ணுங்கள். அது எப்படி சூஸ் பண்ணோன்னா ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் லிக்விடிட்டி, அந்த லோவஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் கொடுக்குற எது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு ஒன்று இருக்கும். ஏன்னா வருஷம் வருஷம் அதை நீங்கள் கட்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா 3 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை வாங்கிட்டே இருப்பாங்க உங்கள் புரோக்கர். ஸோ அது மட்டும் லோவஸ்ட்டாக இருக்கிறத மட்டும் பாருங்கள். இதுக்கெல்லாம் டேட்டா அவைலபிள் என்எஸ்சி சைட்டில் வெப்சைட்லேயே இருக்குது. இல்லாட்டா மார்னிங் ஸ்டார்ன்னு இருக்குது, அதில் போய் நீங்கள் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த இடிஎஃப்பை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். அதை மட்டும் படிங்க, வேறு எதுவுமே வேணாம். நல்லா தெரிஞ்சிக்க ஆரம்பித்தோன்னே ஒரு 4-5 செக்டாரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுலேயே பெஸ்ட்டு ஸ்டாக் என்ன அப்படின்ட்டு பாருங்கள். இப்போ 2 செக்டார் நான் வந்து உங்களுக்கு ஹிண்ட் கொடுக்குறேன், அதில் போய் படிங்க. படித்து ஒரு 3 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் கற்றுக்கோங்க என்னன்ட்டு. ஒன்று வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் செக்டார் ஒன்று, இந்த புரோக்கர்ஸு வெல்த் மேனேஜ்மெண்ட் பண்ணுற கம்பெனிஸ் எல்லாமே. செகண்ட் செக்டார் வந்து ஹாஸ்பிட்டல் செக்டார்ஸ், அது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஹாஸ்பிட்டல் செக்டார்ஸ் ஒரு பெரிய லெவலில் இது இல்லை. அண்டு சம் ஆஃப் த மேகசின்ஸ் பேப்பர்ஸ்லாம் நீங்கள் வாங்க வேண்டியது இருக்கும், அதெல்லாம் வாங்கி ரெகுலராக படிங்க. அண்டு எது வாங்கணும் அப்படின்னா பிஸ்னஸ் லைன் வாங்குங்க, தென் எக்கனாமிக் டைம்ஸ் வாங்குங்க, மின்ட் பேப்பர் வாங்குங்க. இல்லாட்டா உங்களால் பேப்பர் இதில் ஆன்லைனில் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். இல்லாட்டா ஃப்ரீ வெர்ஷனில் அவைலபிளாக இருக்குது. சம் ப்ரீமியம் ஆர்டிகல்ஸ் தான் கிடைக்காது, அது போக போக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். யூடியூப்பில் வந்து நிறைய யூடியூபர்ஸ் நிறைய வியூஸ்லாம் நல்லா கொடுக்குறாங்க, இன்க்ளூடிங் காவேரி பிஸ்னஸ். அதையும் மறந்துடாதீங்க, அதையும் பாருங்கள். பார்த்துட்டு தென் நிறைய அதே மாதிரி நேஷ்னல் லெவலில் இங்கிலீஷில் வந்து நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய வீடியோஸ்லாம் பாருங்கள். ஸோ அதுலேருந்து கேதர் பண்ணிக்கோங்க. ஸோ அப்புறமேலு மித்த ஷேர்லாம் போய் ஒன்று ஒன்றா வாங்க ஆரம்பிங்க. இப்போ எடுத்தோன்னே போய் என்டையர் மணியும் போடாதீங்க, ஸ்லோவாக ஸ்டெடியாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. இதுதான் என்னுடைய சஜஷன் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, கற்றுக்கோங்க, அப்புறமேல இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு இந்தியாவில் வந்து ஒரு 10-11 செக்டார் இருக்குது. ஸோ இந்த 10-11 செக்டாருக்கு வந்து உங்களுக்கு என்ன 3 மந்த்ஸ் பர் செக்டார் அப்படின்னு வச்சுருந்தீங்கன்னா 33 மந்த்ஸ், 3 இயர்ஸில் யூ வில் பி அன் எக்ஸ்பர்ட் இன் ஆல் செக்டார்ஸ் ஆக்சுவலாக. அதனால் வந்து அதாவது டாப் டு பாட்டம் என்னென்னு தெரியும். வித்தவுட் பேஸ் இல்லாமல் நீங்கள் போய் ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நிறைய லாஸஸ் வரும். ஸோ அதனால் கற்றுக்கிறது வந்து பெரிய இதே கிடையாது. இன்றைக்கி அவைலபிலிட்டி நான் 3 மந்த்ஸ்னு என்னுடைய ஆங்கிளில் சொல்கிறேன், நீங்கள் வந்து யூ கேன் டூ இட் இன் 1 மந்த். இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி வந்துருச்சு. அதனால் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி ஈவன் 3 மந்த்ஸுங்கிறத ஈவன் 1 மந்த்து கூட கொண்டாடலாம். ஸோ அதனால் வந்து 11 செக்டார்ஸ் அப்படின்னா 1 இயரில் யூ ஆர் a thorough expert in all the sectors, 1 hour a day மினிமம். இதுமாதிரி பண்ணிங்கன்னா 7 days a week, 365 days a year பண்ணுங்கள். நீங்கள் நெக்ஸ்ட் இயர் இதே டைமில் என்கிட்ட இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க மாட்டீங்க. நான் நியூ பர்சன் அப்படின்ட்டு கேட்க மாட்டீங்க. அந்த லெவலுக்கு நீங்கள் க்ரோ பண்ணிடுவீங்க. ஸோ நாலேஜ் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடச்சிருச்சு. பட் வந்து நாலேஜை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. எப்போ ஜெயிக்க முடியும்னா ஆக்ஷன் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும். ஸோ நாலேஜ் பை இட் செல்ஃப் இஸ் நாட் பவர், பட் ஆக்ஷன் இஸ் பவர். நீங்கள் அதை வச்சு என்ன பண்ணுறீங்க, எப்படி ப்ராசஸ் பண்ணுறீங்க, எப்படி வந்து அதை ஜெயிக்க ட்ரை பண்ணுறீங்க. நிறைய ப்ராப்ளம் இருக்கும், மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க, கவலையப்படாதீங்க. ஸோ அதனால் வந்து யூ ஹாவ் டு பி ஆக்ஷன் ஓரியன்டாக இருக்கணும். ட்ரை பண்ணி பார்க்கணும் மார்க்கெட்டில். இன்றைக்கி ஜெயித்தவன் நாளைக்கு தோப்பான், நாளைக்கு தோக்குறோம், அதுக்கு அடுத்த நாள் ஜெயிப்பான். ஸோ இதுதான் எல்லாருடைய இதுவும் ஹிஸ்ட்ரியும் அப்படி தான். அண்டு ஆல் த பெஸ்ட் உங்களுக்கு. ஸோ அதோடு முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்ரீ சாய் வீடியோகிராஃபிங்கிற அந்த இதுலேருந்து வந்த கொஸ்டின் அது. அண்ட் ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் அண்ட் ஐஆர்எஃப்சி யோர் வியூஸ் சார்னு கேட்டிருக்காரு. ஸோ இதோட முடிச்சுக்கலாம். ஐ திங்க் 45 மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடுது. இந்த வீடியோவில் வந்து நிறைய ஸ்டாக்ஸை பற்றி நான் பேசியிருப்பேன். அண்டு என்னுடைய வியூஸை பற்றி நான் கொடுத்துருக்கேன். நான் இது அத்தனையுமே ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. அண்டு இது வந்து ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனுக்காக போட்ட வீடியோ இல்லை, அது மட்டும் ஏன் வச்சுக்கோங்க. நீங்கள் இண்டிவிஜுவலாக ரிசர்ச் பண்ணி பண்ணுறது பெட்டர். ஐ கேன் ஒன்லி ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன். இங்கே போய் பாருங்கள், அங்கங்கே பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்வேன் ஒழிய. அண்ட் அதுக்கு ரெக்கமெண்டேஷனாக எடுத்துக்காதீங்க. நீங்களே தனியாக டியூ டெலிஜென்ஸ் பண்ணி அப்புறமேல இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதுதான் வந்து த பெஸ்ட் வே ஆஃப் இன்வெஸ்டிங் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.